ஒரு ஊரில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்களின் பெயர் ராம், சுரேஷ் மற்றும் விஜய். அவர்களுக்கு ஒரு நாள் காடு கடந்து ஒரு நகரத்திற்கு செல்ல வேண்டிய அவசரம் ஏற்பட்டது. பயணத்தின் போது அவர்கள் மூவரும் ஒரு ஆற்றின் அருகில் வந்தனர். அப்போது அவர்கள் கண்டது, ஆற்றின் நடுவே ஒரு பெரிய கல் இருந்தது. அவற்றின் மீது ஒரு மந்திரக் கல் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்வதை மூவரும் நினைத்துக் கொண்டனர். இந்த கல்லை நாம் எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கை மாறும் என்று அவர்களில் ஒருவர் கூறினான். மூவரும் கல்லை எடுக்க முடிவெடுத்தனர். முதலில் ராம் முயன்றான். அவன் கல்லை தூக்க முயற்சி செய்தான். ஆனால் கல் கொஞ்சமும் அசையவில்லை. நான் இதை ஒரே புத்தி கொண்டு செய்ய முடியாது என்று அவன் சொன்னான். அடுத்ததாக சுரேஷ் வந்தான். அவன் தனியாக கல்லை அசைக்க முயன்றான். ஆனால் அவனுக்கும் முடியவில்லை. நாம் இப்பொழுது அனைவரும் சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்று விஜய் அறிவுரை கூறினான். மூவரும் ஒன்றாக கல்லை அசைக்கத் தொடங்கினர். அப்போதுதான் கல் கொஞ்சம் அசைந்து அவர்கள் கல்லை உயர்த்த முடியுமானார்கள். அவர்கள் மந்திரக் கல்லை எடுத்ததும் அதிலிருந்து வெறுமனே ஒரு ஒளி பாய்ந்தது. உடனே ஒரு குரல் கேட்டது. உங்கள் கூட்டணி, பொறுமை மற்றும் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்வதற்கான இந்த பயிற்சிதான் உண்மையான மந்திரம். கதை நெறி. ஒற்றுமையாக செயல்படுவது எதைப் பெற்றுத்தரும் என்பது இக்கதை உணர்த்துகிறது. ஒன்றுபட்டால் என்னையும் வெல்வோம்.